கட்டாயம். வணக்கம். சத்தியம் செய்திகளுக்காக மோகனப்பிரியா. வணக்கம் கார்கே. முதலில் முக்கிய செய்திகள். இலங்கை கடற்படையினர் மீண்டும் அட்டூழியம். தமிழக மீனவர்கள் 16 பேர் சிறைப்பிடிப்பு. தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு சாத்தியமில்லை. திமுக தலைவர் கருணாநிதி கருத்து. மதுவிலக்கை வலியுறுத்தி 33வது நாளாக உண்ணாவிரதத்தை தொடரும் காந்தியவாதி சசி பெருமாள். போராட்டத்தை கைவிடச் செய்ய போலீசார் தீவிர முயற்சி. வாரிசு அரசியலுக்கு ஆபத்து வரக்கூடாது என்பதற்காக பிரணாப் முகர்ஜியை சோனியா காந்தி பிரதமராக்கவில்லை. பாரதிய ஜனதா தேசிய கவுன்சில் கூட்டத்தில் நரேந்திர மோடி பரபரப்பு பேச்சு. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டு வட இந்தியர்கள் போராட்டம். ஜோத்பூர் எக்ஸ்பிரஸை தினந்தோறும் இயக்க வலியுறுத்தல். ஓடும் லாரியின் அடியில் சிக்கி உயிர் மீண்ட பெண். கண்காணிப்பு கேமராவில் சிக்கிய அபூர்வ காட்சி. இனி விரிவான செய்திகள். இலங்கை கடற்படையினர் தமிழக மீனவர்களுக்கு எதிராக மீண்டும் அத்துமீறலை நிகழ்த்தியுள்ளனர். ராமேஸ்வரத்தில் இருந்து மீன்பிடிக்க சென்ற மீனவர்களை தாக்கிய இலங்கை கடற்படையினர் 16 தமிழக மீனவர்களை சிறைப்பிடிக்கவும் செய்துள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் மகேஸ்வரன் தொலைபேசி வாயிலாக தரும் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் மகேஸ்வரன். அதாவது இலங்கை கடற்படையினர் தமிழக மீனவர்களை 16 பேரை சிறைப்பிடித்திருப்பதாக ஒரு தகவல் இருக்கிறது. இன்று காலை கூட பாத்தீங்கன்னா நேற்று இரவு சென்ற மீனவர்கள் நிறைய பேர் விரட்டி அடிக்கப்பட்டுள்ளனர். இது பற்றிய விரிவான தகவல்கள் என்ன? இந்த சம்பவம் எப்போது நடைபெற்றது? ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்திலிருந்து நேற்று 207 விசைப்படைகள் 2500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றனர். இந்திய கடல் எல்லையான கச்சத்தீவில் நேற்று நள்ளிரவு மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை அங்கு அவர்களை சரமாரியா தாக்கியதோடு மட்டுமல்ல அவர்களுடைய வலைகளை வெட்டியிருந்தும் அவர்கள் பிடித்திருந்த மீன்களை அள்ளி சென்றனர். மேலும் இனிமேல் இந்த பகுதியில் வரக்கூடாது என்று எச்சரித்தனர். ஏற்கனவே கச்சத்தீவை திரும்ப பெற வேண்டும் என்று பல்வேறு அரசியல் கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்ற சூழ்நிலையும் டெசோ கூட்டமைப்பும் கச்சத்தீவை மீட்க வேண்டும், தமிழக மீனவர்களை பாதுகாக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற சூழ்நிலை போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தாலும் தொடர்ந்து இந்த ராமேஸ்வர பகுதிகள் முக்கியமாக தமிழக மீனவர் மீது இலங்கை கடற்படையின் தாக்குதல் தொடர்ந்து நடந்த வண்ணம்தான் உள்ளது. நேற்று நள்ளிரவில் ராமேஸ்வர மீனவர்கள் வேட்டை எடுத்தால் அவர்கள் மீன்பிடிக்க முடியாமல் பாதியிலேயே திரும்பி வந்துள்ளார்கள். மகேஸ்வரன், இப்ப பாத்தீங்கன்னா இப்ப சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களுடைய நிலை என்னவா இருக்கு? இதை பத்தி தகவல்கள் ஏதாவது இருக்கா? மற்றும் உறவினர்கள் தரப்புல இருந்து கருத்து என்னவா இருக்கு மகேஸ்வரன்? கண்டிப்பா மோனப்பிரியா. அதாவது 16 மீனவர்கள் 3 விசைப்படைகள் பறிமுதல் செய்த இலங்கை கடற்படை கல்பட்டி கடல் பகுதி வடக்கே அதாவது தலைமன்னார் அருகிலே மீன்பிடித்ததாக சொல்லிதான் அந்த 3 விசைப்படைகள் மற்றும் 16 தமிழக மீனவர்களை கைது செய்துள்ளது. இந்த 16 மீனவர்கள் ராமேஸ்வர பகுதி மீனவர்களா அல்லது நாகப்பட்டினம் ஜெகதாப்பட்டினம் மீனவர்களா என்பது இன்னும் முழுமையாக தெரிய வரவில்லை. ஏனென்றால் இவர்கள் இன்னும் கடல் பகுதியிலிருந்து கரைக்கு திரும்பாத சூழ்நிலை தொடர்ந்து தொடர்பு கொண்டேதான் இருக்கின்றோம். ஆனால் இந்த மீனவர்கள் யார் என்பது இதுவரை தெரியவில்லை. மேலும் ராமேஸ்வர மீனவர்களாக இருக்கக்கூடும் என்பதால் ராமேஸ்வர மீனவர்கள் அதாவது நேற்று 207 விசைப்படையில் சென்ற மீனவர்கள் தற்போது கரை திரும்பி கொண்டிருக்கிற சூழ்நிலையில் அதனை மீனவளத்துறை தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டுதான் வருகின்றன. அது மட்டுமல்லாது இந்த மீனவர்கள் நாகப்பட்டினத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு காரணம் ராமேஸ்வரத்தில் இருந்து ஒரு படகுக்கு 5 மீனவர்கள் மட்டுமே செல்வார்கள். அதாவது முதல் நாள் போய்விட்டு மறுநாள் வந்து விடுவார்கள். ஆனால் நாகப்பட்டினம் ஜெகதாப்பட்டினம் மீனவர்கள் தங்கி மீன்பிடி தொழிலில் ஈடுபடுவார்கள். மேலும் அதிகமான மீனவர்கள் அவர்களே செல்ல இருப்பதால் இந்த 16 மீனவர்கள் மற்றும் 3 விசைப்படைகள் நாகப்பட்டினம் அல்லது ஜெகதாப்பட்டினத்தைச் சேர்ந்ததாக இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மோகனப்பிரியா. மகேஸ்வரன், அதாவது கச்சத்தீவு அந்தோனியார் திருவிழாவிற்கு அப்புறமா இந்த மீனவர்கள் மீதான தாக்குதல் குறையும், ஏனென்றால் இலங்கை கடற்படையினர் முறையாக நடந்து கொள்வார்கள் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அதன் பிறகு தொடர்ச்சியாக இது போன்ற தாக்குதல்கள் நடந்து வருகிறது. இது அந்த பகுதியில் எப்படி பார்க்கப்படுகிறது? இதற்கு நிரந்தர தீர்வுதான் என்ன மகேஸ்வரன்? கச்சத்தீவு திருவிழாவுக்கு பின்பு ராமேஸ்வர குறிப்பாக தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை தொடர்ந்து தாக்குதல் நடத்திதான் வருகின்றது. அதற்கு முக்கியமாக இப்பகுதி மீனவர்கள் கூறும் கருத்து என்னவென்றால், அதாவது கச்சத்தீவு திருவிழா என்று அன்று இரவு இலங்கை அமைச்சர் அதாவது தமிழகத்தின் தேடப்படும் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டுள்ள டக்ளஸ் தேவானந்தா
தமிழ் மீனவர்களையும் ராமேஸ்வர பகுதி மீனவர்கள் பேச்சுவார்த்தை கலத்திருந்தால், ஆனால் ராமேஸ்வர மீனவர்கள் பேச்சுவார்த்தைக்கு செல்லவில்லை. இதன் காரணமாகவே அவர் தூண்டுதல் பேரை இலங்கை கடற்படை தொடர்ந்து தமிழக மீனவர்களை தாக்கி வருவதாக ராமேஸ்வர பகுதி மீனவர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்ற சூழ்நிலையில், இந்த கச்சத்தீவு திருவிழா முடிந்து இன்றுடன் ஒரு வாரம் ஆகிக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில் தொடர்ந்து இந்த பகுதி மீனவர்கள் தாக்குதலுக்கு ஆளாக்கிதான் வருகின்றனர். மேலும் ஏற்கனவே பொய் வழக்கில் உள்ள ராமேஸ்வர பகுதி 5 வீரரையும் மீட்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதுதான் இவருடைய குற்றச்சாட்டு. இது போன்ற தொடர் தாக்குதலுக்கு மத்திய அரசே காரணம் என்று இப்பகுதி மீனவர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதற்கு ஒரு முடிவாக, அதாவது கடந்த காலங்களில் தாங்கள் மீன்பிடித்த, அதாவது காலங்காலமாக மீன்பிடித்த பகுதிகளை மீன்பிடிக்க 2 இலங்கை மற்றும் இந்திய அரசு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி அதன் அடிப்படையில் மீன்பிடிக்க வேண்டும் என்பதுதான் இப்பகுதி மீனவர்கள் கோரிக்கையாக உள்ளது. ஆனால் கச்சத்தீவை திரும்ப பெற்றால் மட்டுமே தான் ராமேஸ்வர மீனவர்கள், குறிப்பாக தமிழக மீனவர்களின் தாக்குதல் நிறுத்தப்படும் என்பதும் அரசியல் கட்சிகள் பலரும் கோரிக்கை விடுத்து வருகின்ற சூழலில் நேற்று கூட மக்கள் விடுதலை இயக்கத்தினர் கடலில் இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதோடு மட்டுமல்லாமல் கச்சத்தீவில் இந்திய தேசிய கொடி ஏற்றச் செல்ல முயன்ற போது கைது செய்யப்பட்டனர். இப்படி போராட்டங்கள் தொடர்ந்து வந்தாலும் மத்திய அரசு மௌனம் சாதித்துக் கொண்டேதான் இருக்கின்றது. தமிழக அரசு சார்பில் தமிழக முதல்வர் மற்றும் அரசியல் கட்சிகள் பலதரப்பட்ட குரல்களை எழுப்பி வந்தாலும் மத்திய அரசு அதற்கான ஒரு முயற்சி எடுக்கவில்லை என்பதுதான் பொது மீனவ கோரிக்கையாக உள்ளது. கார்கே, கண்டிப்பாக மகேஸ்வரன், கடல் மேல் பிறக்க வைத்தாய், எங்களை கண்ணீரில் மிதக்க வைத்தாய் என்ற மீனவர்களுடைய பாடலுக்கு ஏற்ப அவர்கள் தினந்தோறும் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய, குறிப்பாக இலங்கை கடற்படையினால் தாக்கப்பட்டு தற்போது பிடித்து வைத்திருக்கக்கூடிய இந்த சம்பவத்தை பற்றி விரிவான தகவல்களை அளித்தீர்கள். நன்றி மகேஸ்வரன். நன்றி கார்கே.